என்னடி ஒண்ணும் இல்ல, என்ன ஒண்ணும் இல்ல. நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். வா போடி, போ உள்ள. என்ன நெஞ்சடி உனக்கு? உன் அத்தைக்காரி பண்ணிட்டு போனது பத்தாதுன்னு இப்ப நீயும் எங்க குடும்பத்து மானத்தை வாங்க பாக்குறியா? பெத்து வளர்த்த எங்களை கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியாடி? இப்படி அடுத்தவங்களை நினைச்சு பார்த்துதான் என் வாழ்க்கையை நான் கொஞ்சம் கூட யோசிக்காம விட்டுட்டேன். இதுக்கப்புறம் என்னால முடியாதுமா. குனிஞ்ச தலை நிமிராம இருந்த பொண்ணா நீ? இன்னைக்கு இந்த அமெரிக்காக்காரி பேச்ச கேட்டு இப்படி ஆடுற? நான் ஒன்னும் யார் பேச்சு கேட்டும் ஆடல. ஒழுங்கா அண்ணம்மா கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லி இருப்பேன். தேவையில்லாம நீ உள்ள இழுத்துட்டு வந்துட்ட. அப்படி என்னடி உன் மனசுல இருக்கு? பொல்லாத மனசு. எனக்கு அந்த மோகனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. ஏய் ராஜி, கதவை தர. ஏய் ராஜி, கதவை தர. கதவை தரன்னு சொல்றல, கதவை தர. நீ என்ன அடிச்சாலும் சரி, கொன்னாலும் சரி, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எங்க தேடினாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டான். அந்த சாம் ஊர்ல மாப்பிள்ளைக்கு திருட்டு பட்டம் கட்டினா. அவ ஜெயிலுக்கு போய் நம்ம குடும்ப மானத்தையே தெருவுல எடுத்துட்டு வந்து நார் அடிச்சான். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவர் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் உன்னை அவ்வளவு விரும்புறாருன்னு அர்த்தம். அவரை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி எவனோ ஒருத்தன் கூட ஓடுறியே. அம்மா, ரோஷமான ஆளா இருந்தா என்னைக்கு போயிருப்பான். அந்த மோகனை பத்தி நீதான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் அவன் அவ்வளவு நல்லவே இல்ல. அக்கா, அக்கா கதவு தரக்கா. ராஜி, நான் கத்துறது காது இல்ல. கதவை தர. ராஜி, கதவை திறக்க போறீங்க இல்லையா? ராஜி, இவ்ளோ நடந்தும் அவன் ஏன் இந்த வீட்டை விட்டு இன்னும் போகாம இருக்கான்? ஏன்னா அவனுக்கு நான் முக்கியம் இல்ல, இங்க இருக்கிற பணம் தான் முக்கியம். அது ஏமா உனக்கு புரிய மாட்டேங்குது? கதவு தரமா? ராஜி, அக்கா கதவு தரக்கா. கதவை தர. ஆஹா, கல்யாண வீடே குதூகலமா இருக்கே. நாராயணா, இத்தனைக்கு நாம எதுவுமே பண்ணலையே, எல்லாம் தானா நடக்குது. ஒருவேளை இந்த வேஸ்ட் கிளான் தான் ஏதாவது பண்ணிருக்கானா? எதுவா இருந்தா என்ன, நாராயணா என்ஜாய் பண்ணுடா. இதுக்கு மேலயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் அண்ணம்மா கிட்ட போய் எல்லா உண்மையை சொல்லதான் போறேன். நில்லடி. என்கிட்ட சொன்ன மாதிரி வெளியில போய் மோகனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அந்த சிங்க தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்ன நான் கழுத்தறுத்துட்டு செத்துறேன். இது உன் மேல சத்தியம். அம்மா, அது சிங்கே. வாய மூடு. இதுக்கு மேலயும் நீ சொல்றது கேட்க நான் தயாரா இல்ல. என்னோட பிடிவாத குணத்தை பத்தி உனக்கு தெரியும்ல. நான் சொன்ன மாதிரி செஞ்சிருவேன். உனக்கு நான் வேணுமா இல்ல உன் காதலன் வேணுமா? நீயே முடிவு பண்ணிக்க. அம்மா, அம்மா, நீதாம்மா எனக்கு முக்கியம். நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேம்மா. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதம்மா. ப்ளீஸ்மா, நீ சொல்றத நான் கேக்குறேம்மா. ராஜி, என்னாச்சு ராஜி? ஏன் இப்படி பண்ற? அப்பா கேக்குறாருல, நடந்தது என்னன்னு சத்தமா விளக்கமா சொல்லு. எல்லாருக்கும் இங்க கேட்கட்டும். இங்க எல்லார் முன்னாடி சொல்ல தயக்கமா இருந்துச்சு. அதான் அம்மா ரூம்குள்ள தனியா கூட்டிட்டு போய் கேட்கும் போது அந்த சாம் தான் என் மனசை கெடுத்தாங்கிற உண்மையை என்கிட்ட சொன்னாங்கறத எல்லார்கிட்டயும் சொல்லு. அத்த, இதுல பத்மா மேல எந்த தப்பும் இல்ல. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க.
பத்மா கிட்ட ஆசை வார்த்தை பேசி அவ மனசை கெடுத்தது இவன் தான். எல்லா தப்பும் இவன் மேலதான். இவன் யார் தெரியுமா? சீனிவாசன். அடி பாவி, சுதா ஸ்ரீனிவாசனா? அப்போ இவ்வளவு நாளா டர்பனுக்குள்ள இருந்தது சிங்கு இல்ல, சீனிவாசன். இந்த அமெரிக்கா பொண்ணுக்கு ஆரம்பத்தில இருந்தே என்ன கண்டா பிடிக்காது. இவதான் நல்லா இருந்த நம்ம பத்மா மனச இந்த சீனிவாசனை பத்தி ஆசை வார்த்தை சொல்லி, அதுவும் இல்லாம அவனை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல தங்க வச்சு இந்த வேஷமெல்லாம் போட்டு இன்னைக்கு இவங்க 2 பேரும் ஓடி போற அளவுக்கு ஒவ்வொரு பிளானையும் போட்டு கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நாள் எல்லாம் தெரிஞ்சும் நான் ஏன் அமைதியா இருந்தேன் தெரியுமா? பத்மா என்னைக்காவது ஒரு நாள் மனசு மாறுவா, என்ன புரிஞ்சுப்பான்னு நான் நம்புனேன். ஆனா இன்னைக்கு அது நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. என் மருமக அப்படி இப்படின்னு வாய் கழிய பேசுன, இப்ப சொல்ல. இங்க பாருங்கக்கா, உங்க மாப்பிள்ள தேவையில்லாம என் மருமக மேல பழிய போடுறாரு. அப்படி இருந்தா அவ பேசிருப்பாளே, ஏன் அமைதியா நிக்கிறா? சாம், வாயை திறந்து ஏதாவது சொல்லு. ஏன் இப்படி அமைதியாவே நிக்கிற? அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? சபையில பேசும்போது சாட்சி இல்லைன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லு பத்மா, இதெல்லாம் உண்மையா? உண்மையா சொல்லு. இவ்வளவு தூரம் கேட்கிறோம், வாயை திறக்கிறே நீ. ஒண்ணு சண்முகம், என்ன பழக்கம் அது? பொம்பளை பிள்ளை கை நீட்டி அடிக்கிறது? பத்மா, இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு பத்மா, உண்மையா? ஆமா அண்ணம்மா, உண்மைதான். ஸ்ரீனிவாசன் தான் என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி பின்னாடியே சுத்தி சுத்தி வந்து என்னை ஏமாத்திட்டாரு. அப்படியே அந்த அமெரிக்காக்காரி என்னென்ன பண்ணான்னு சொல்லுடி. ஆமா, எல்லாத்துக்கும் சாம் தான் உதவி பண்ணா. அமெரிக்கன் பேபி, இன்னையோட வாட்டம் காலி. நீ ஏமா இப்படி எல்லாம் பண்ற? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அத்தை, என்ன நடந்தது தெரியுமா? போதும், நிறுத்தடி உன் நாடகத்தை. இன்னொரு தடவை பத்மா வாழ்க்கையில குறுக்க வந்த உன்னை வெட்ட கொண்டு போட்டுருவேன். அக்கா, என்ன
நான் கொஞ்சம் அமைதியா இருந்தா என்ன வேணா பேசுவீங்களா? சார், நீ முதல்ல உள்ள போ. ஏய் நெல்லடி, ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணி நம்ம குடும்பத்து மானத்தையே வாங்கியிருக்கா. இவளை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளாம உள்ள போன்னு சொல்ற. இப்ப நீயா அனுப்புறியா இல்ல நான் கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளவா? என்னன்னு பேசுறீங்க? நாமளும் பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்கோம், மறந்துடாதீங்க. இந்த ராத்திரி நேரத்துல வெளியே போக சொன்னா எங்க போவா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீங்க. நிறுத்துங்க, போதும் நிறுத்துங்க. சூர்யா, முதல்ல சீனிவாசனை வெளியே போ சொல்லு. அம்மா, நான் என்ன சொல்ல எதுவும் பேச வேண்டாம். முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. உங்க மரியாதையை நீங்க காப்பாத்திக்கணும்னா நீங்களா இங்க இருந்து போயிட்டா நல்லது. ஏய் பாடி, சார், நீ உள்ள போ. போமா. இந்த குடும்பத்துல எந்த விஷயம் திரும்ப நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சேனோ அது இன்னைக்கு நடந்திருக்கும். எல்லாமே கைமீறி போய்கிட்டு இருக்கு. எல்லா பிளானும் தெரிஞ்சிருந்தும் இவன் அமைதியா இருக்கான்னா ஏதோ பெருசா பிளான் போட்டிருக்கான். இவன் மேலேயே ஒரு கண்ணு வச்சுக்கணும். மூஞ்சிய பாரு. ரொம்ப பயமா இருக்கு அண்ணம்மா. லைஃப்ல எல்லாமே திடீர்னு நடக்குது. இன்னைக்கு இவங்க 2 பேரும் ஓடி போற அளவுக்கு ஒவ்வொரு பிளானையும் போட்டு கொடுத்துருக்கா. என்ன மன்னிச்சிருங்க. என்னால இந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ கெட்ட பேரு. நான் தான் நகைப்பட்டியை திருடிட்டு போனேன்னு சொன்னப்போவும், பத்மா அண்ணி காதலுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னப்போவும், நீங்க ஒரு வார்த்தை கூட
நீ ஏன் இப்படி பண்ணன்னு கேட்கல. அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். அது வரைக்கும் நீங்க என்ன எந்த அளவுக்கு நம்பிட்டு இருந்தீங்கன்னு. அதுக்காக ரொம்ப நன்றி அம்மம்மா. நான் உங்களையும் இந்த குடும்பத்தையும் ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப மதிக்கிறேன். இந்த குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒன்னா ஒத்துமையா இருக்கணும்னு தான் தினமும் நான் சாமி கும்பிடுறேன். இத்தனை நாளா இந்த வீட்டுல நான் ஒரு கெஸ்ட்னு நினைச்சு தங்கினதே இல்ல. என்னையும் இந்த குடும்பத்துல ஒருத்தியா நினைச்சுதான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் என்ன அப்படிதான் பாத்துக்கிட்டாங்க. என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன் அம்மா, இந்த குடும்பத்துக்கு எந்த கெட்ட பேரும் உண்டாக்கணும்னு நான் கனவுல கூட நினைச்சதில்லை. ஆனா நான் பண்ற சில நல்ல விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்துல எப்படியோ தப்பாகி இந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் உண்டாக்கிடுது. நான் எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணியும் நீங்க இன்னும் என் முகத்தை கூட பார்க்காம இருக்கீங்கன்னா என் மேல வச்சிருந்த நம்பிக்கை உடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எப்போ அந்த நம்பிக்கைய நானே உடைச்சிட்டேனோ அதுக்கப்புறமும் நான் இங்க இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. இதுக்கு மேலேயும் இங்க இருந்து நான் உங்களை கஷ்டப்படுத்தவும் விரும்பல. நாம வாழற வீடு கோவில் மாதிரின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. நான் இந்த கோயிலை விட்டு போறேன் அம்மம்மா. வாமா ஜெயந்தி, சாம் வாமா. அத்தைய பாத்துட்டு வந்தியா? நீ என்ன சொல்லிட்டு வந்திருப்பன்னு எனக்கு தெரியும். நடந்தது எல்லாத்தையும் ஒரு கேட்ட கனவா நினைச்சு மறந்துடு. இதெல்லாம் நடந்திருக்கவே கூடாது. ஆனா நடந்து போச்சு. அதுக்காக மத்தவங்க மாதிரி அத்தை உன்கிட்ட நடந்துக்க மாட்டேன். ஏன்னா நீ ஏன் மருமக, மத்தவங்க முன்னாடி நீ அவமானப்பட்டா அது எங்களுக்கும் மன கஷ்டம் தானே. இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்க. ஆமா சார், உன்னைய மத்தவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா எங்களால அதை தாங்கிக்க முடியாது. நீ இந்த வீட்டு மகாலட்சுமி. நடந்ததெல்லாம் நினைச்சு உன் மனசு கஷ்டப்படும். அதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அதுக்காக ஊருக்கு போறேன்ற தப்பான முடிவு மட்டும் எடுத்துறாத. ஆமா சார், உனக்காக தானே எல்லாரையும் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்க. உன்னை எந்த இடத்துலயாவது அத்தை விட்டு கொடுத்துருக்கனா? இதுக்கப்புறமும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால மனசு போட்டு குழப்பிக்காம நீ எப்பவும் போலவே இரு. இந்த மாதிரி நேரத்துல தான் நீ ரொம்ப தைரியமா இருக்கணும். யார் மேல தப்புன்னு விசாரிக்கிற நிலைமையில நம்ம இப்ப இல்ல. மனசை விட்டுறாத. என்னைக்கா இருந்தாலும் நீ தான் இந்த வீட்டு மகாலட்சுமி. வயசுல மூத்தவன் சொல்ற, தயவு செஞ்சு உனக்கு வேற எந்த எண்ணமும் வந்துடக்கூடாது. நிம்மதியா தூங்குமா. என் வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மனுஷனையும் இப்படி உருகி உருகி பேச வச்சிட்டியே. தயவு செஞ்சு எனக்காக இல்லைனாலும் அவர் வார்த்தைக்கு மதிப்பு கொடுமா.